Good morning. Welcome to Alasco CTS. இப்போ இந்த பிரசன்டேஷனில் நம்ம இன்னைக்கு ஜிங்க் மினி மார்க்கெட் MCXல இந்த எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேற்று ஜிங்க் மினி மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு. ஸோ நேற்று ஜிங்க் மினி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே வந்து திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு, மறுபடியும் கீழே வந்துட்டு திருப்பி. ஸோ இதில் என்ன நம்ம நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, நேற்று காப்பர் ஃபுல்லாக ட்ராப் ஆகிருக்கு, க்ரூட் ஆயில் ட்ராப் ஆகிருக்கு, கோல்டு சில்வர் கமோடிட்டிஸ் போன்ற பல கமோடிட்டி ட்ராப் ஆன டைமில் இதுவும் ட்ராப் ஆகிருக்கு. பட் என்னென்னா கம்ப்ளீட்டாக இது ட்ரெண்ட்லேருந்து கீழே வரல. இதோட ட்ராப் இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா இது ட்ரெண்ட்லேருந்து கீழே வர திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி அதே பை ட்ரெண்ட்லேயே மெயின்டைன் ஆகிருக்கு. இந்த மூவிங் ஆவரேஜ் மேலேயும் மெயின்டைன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கும் சரி 111.6 இந்த ஜோனில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஜோன்லேயே இதுக்கு மேலேயே ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன, இது 109.5 அப்படின்றது ரொம்ப மேஜரான சப்போர்ட்டாக இருக்குது மார்க்கெட்டில். பாருங்கள், இந்த இடத்துல இருந்தால் டெஸ்ட் பண்ணி மார்க்கெட் ஃபுல்லாக மேலே போகுது. ஸோ இந்த ஒன்று என்னென்னா, இந்த சப்போர்ட் கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபுல்லாக செல்லிங் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இவ்வளோ ப்ரெஷர் இருக்கிறதுனால 110.6 வந்து ஒரு சப்போர்ட் ஆகும், 111.2 இன்னொரு சப்போர்ட்டாகவும் இருக்கும். இந்த சப்போர்ட் இந்த மூவிங் ஆவரேஜ் கீழே பிரேக் ஆன உடனே செல்லிங் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் ட்ரெண்ட் பையிங்கில் இருக்குது. ஸோ என்னென்னா இந்த ஜோனை ஏன் இவ்வளோ தான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், இந்த ஜோனை ரொம்ப க்ளோஸாக லைனில் வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஜோனை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணி பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.